சிரிக்காத நாளே கிடையாது. ஃபுல் டே மாரி சார்கிட்ட கர்ணனில் செம்ம திட்டு வாங்கினேன். லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் யோகியால் திட்டு வாங்கினேன். ஆனால் எக்ஸ்ட்ராடினரி ஆக்டர். எனக்கு தெரிஞ்சு சந்திரபாபுக்கு அப்புறம் ஒரு ட்ராஜடியை கொண்டு வர தெரிஞ்சது யோகி பாபு. அது ஃப்யூச்சரில் அது பண்ணுவார்னு நினைக்கிறேன். நான் தட்டுங்கள் திறக்கப்படும்னு சந்திரபாபுவோட படம் இருக்குது. அதோட எப்போ நான் யோகியை பார்க்குறேனோ எனக்கு அந்த படம் ஞாபகம் வந்துடும். எக்ஸ்ட்ராடனரியான ஆக்டர். அதுக்கு அடுத்தது ஷான் ஒரு சைலண்ட் டாஸ்க் மாஸ்டர். சிரிச்சுக்கிட்டே வருவான் கேரக்டர். அவன் என்னென்ன ட்ரபுளில் போனான், எவ்வளோ சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் இருந்தோம், எவ்வளோ மென்டல் ட்ராமில் இருந்தோம் தெரியும். அதெல்லாம் மீறி இந்த படத்தை பண்ணியிருக்கான். நல்லா பண்ணியிருப்பான். எக்ஸ்ட்ராடனரியான ஸ்டோரி, நல்லா ஸ்கிரிப்ட் பண்ணியிருக்காங்க. நம்பிக்கை இருக்கிறேன். அதுக்கு அடுத்தது ரஞ்சித் சார். டிஃப்ரெண்ட் ரீசன்ஸ்க்காக நான் ரஞ்சித் சாரை பிடிக்கும். பல ரீசன்ஸ் இருக்குது. அதில் மெட்ராஸ் அண்ட் சார்பாட்டா பார்த்துட்டு நான் அசந்து போனேன். சார்பாட்டா ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபில்ம்ஸ். எனக்கு தெரிஞ்சு அந்த ஃபிலிம் தியேட்டரில் ரிலீஸ் ஆகுதுன்னு எனக்கு ரொம்ப பெரிய வார்த்தை. அவரோட ப்ரொடக்ஷனில் ஆக்ட் பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயம். அடுத்தது கேமராமேன், ஒரு டாப் கிளாஸ் கேமராமேன். ஒரு பெரிய ஆளாக வருவார்னு நினைக்கிறேன் நான். அதுக்கு அடுத்தது மியூசிக். நான் ட்ரெய்லர் பார்த்து அசந்து போனது மியூசிக். ஷான் கிட்ட கேட்கலான்னு இருந்தேன், யார் மியூசிக் டைரக்டர். மெலடிலாம் எக்ஸ்ட்ராடினரியாக இருந்தது. பெஸ்ட் விஷஸ் ஃபார் த ப்ரொடக்ஷன், டீலம் ப்ரொடக்ஷன், அண்ட் த டைரக்டர் யோகி, and everyone. Thank you.